வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலம்பாக்கம்ல ஸ்லாட் 4 முடிஞ்சு மக்கள் எல்லாரும் வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன வந்துருந்துச்சு, கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கேட்போம். ஸ்லாட் 3ல் பார்த்தீங்கன்னா டிஐஇ கேஸ்லெட்லாம் கேட்டிருந்தனால கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸ்லாட் 4 எந்த மாதிரி இருக்குன்றதை கேட்போம். ப்ரோ உங்கள் அட்டெம்ப்ட் 85 சார். 85. ரீசனிங் எப்படி இருந்துச்சு? ரீசனிங் ஈஸி தான் சார். ரீசனிங்கில் எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க? 34 சார். 34. என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு ரீசனிங்கில்? ஃப்ளாட் பசில், பாக்ஸ் பசில், அதுக்கப்புறம் இது 12 சீட்டிங்கு, 12% லீனியர் இல்லை அன்னோன் பர்சன், இல்லை ஆப்போசிட் 6 parallel row, இல்லை 6 வருது. அவ்வளோதான். ஸோ ரீசனிங் 35 அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. 35 அட்டன் பண்ணுறோம். ஆப்டிடியூடில் 22. என்னென்ன இருந்துச்சு ஆப்டியில்? இது சிம்பிளிகேஷன் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்துச்சு. எத்தனை கொஸ்டின் இருந்துச்சு? 10 to 15 இருக்கும் நினைக்கிறேன். 10 to 15. அடுத்து குவாட்ரட்டிக்கா ராங் நம்பரா என்ன இருந்துச்சு? ராங் நம்பர். 4th ஸ்லாட்னாலே இந்த ராங் நம்பர் குத்தி செஞ்சு விட்டுறாங்க. டிஐ ஒரு டிஐ இருந்துச்சு. அப்ளிகேஷன் கொஞ்சம் 20+ போடுற மாதிரி இருந்துச்சு. ஆப்டி போடலாம். இங்கிலீஷ் என்னென்ன இருந்துச்சு? இங்கிலீஷ் ஈஸி தான் ப்ரோ, எப்பயும் போல தான். இங்கிலீஷ் ஈஸி. கை மாற்றிக்கங்க ப்ரோ, வலிச்சா. 29 போட்டேன். 29. இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆர்சிலாம் ஸ்டோரி பேஸ்டாக இருந்துச்சா? சாரி ப்ரோ. ஆர்சி எப்படி ஸ்டோரி பேஸ்டாக இருந்துச்சா? ஒரு வில்லேஜை பற்றி கேட்டிருந்தாங்க. அது வில்லேஜை பற்றி ஈஸி தான். சூப்பர். ஓவரால் அட்டெம்ப்ட் 85. ப்ரோ ஓவரால் அட்டெம்ப்ட் எவ்வளோ? தேங்க்யூ ப்ரோ. ஓவரால் அட்டெம்ப்ட் 60+ ப்ரோ. 60+. ரீசனிங் 25+. ஆப்டியில் 20+. இங்கிலீஷ் 30. ரீசனிங்கில் வந்து எப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சு? ரீசனிங் வந்து எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ண மாதிரி இருந்துச்சு. கோடிங் டிகோடில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக 1-2 இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கால்குலேட்டுக்கு அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஓவரால் அட்டெம்ப்ட் ப்ரோ பார்த்து 70+. ரீசனிங் 30. ஆப்ஸ் போவோம் ப்ரோ. 20 வரும். சரி, கொஞ்சம் அப்படியே உள்ளே வந்துருங்க ப்ரோ. இங்கிலீஷ் ஈஸி. ஆப்டி வந்து 4th ஸ்லாட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுறாங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா ப்ரீவியஸ் வீக்கில் மெமரி பேஸ்டு கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க கரெக்டாக. ஸோ இந்த வாரம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது அது எப்படி இருந்துச்சு? அது ப்ரோ ஆக்சுவலாக பார்த்தா நான் இருக்கட்டும் அப்ளிகேஷன்ஸில் அட்டன் பண்ணல. வெறும் குவான்ஸ் ராங் நம்பர்ஸ் மட்டும் 20 என்னோட டார்கெட். சூப்பர்யா. சிம்பிளிஃபிகேஷன்லாம் இப்போ போட்டுருந்தா 30 வந்திருக்குமே. சிம்பிளிஃபிகேஷன் வந்தது, அதான் மொத்தமாக 20. சரி சூப்பர். நல்ல அட்டெம்ப்ட். ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓவரால் அட்டெம்ப்ட் எவ்வளோ? 83. ரீசனிங்கில் எவ்வளோ? 35. சூப்பர்யா. இப்போதான் வயிற்றுல பாலை பார்த்தீங்க. எல்லாருமே 34, 33ன்றாங்க. இங்கிலீஷ் 23. ஆப்டி 25. ஆப்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களே, எப்படி உங்களுக்கு? இருந்துச்சு. ஏன்னா ராங் நம்பர் கேட்டிருந்துருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் லைட்டாக கால்குலேட்டிவாக இருந்துச்சுன்னாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? கால்குலேட்டிவாக தான் இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப எப்படி நம்ம நார்மலாக மார்க் போடுவோம்ல அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அதுலேயே நீங்கள் பெஸ்ட் அட்டம் தான் கொடுத்துருக்கீங்க. சூப்பர். ப்ரோ எவ்வளோ அட்டெம்ப்ட்? தேங்க்யூ. எவ்வளோ அட்டெம்ப்ட்? நான் 70 கொடுத்துருக்கேன். 70. ரீசனிங்கில் 32. ஆப்டியில் வந்து 20 கொடுத்துருக்கேன். 20. ஆப்டி எப்படி இருந்துச்சு? எனக்கு கொஞ்சம் அந்த ராங் நம்பர் வந்துட்டு கொஞ்சம் பக்குன்னு ஆகிடுச்சு. அதனால் வேணால் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி தான் கொஞ்சம் நம்மளுக்கு. 1-2 நான் 2 விட்டுட்டேன் சிம்பிளிஃபிகேஷனில். அது அப்படியே இங்கிட்டு வந்துருங்க ப்ரோ. வாங்க ப்ரோ உள்ள. சாரி மக்களே, ஒரு நிமிஷம். க்ரௌட் வண்டி போகுது, அதனால தான். டிஐ நல்லா இருக்குது. டிஐ வந்து ஈஸியாக இருந்தது. பட் இந்த அப்ளிகேஷன்ஸும் நான் 2 போட்ட அப்ளிகேஷன்ஸு. பட் டைம் பார்த்துட்டேன், நான் ஸ்லோவாக தான் போடுவேன் டிஐ ஆப்டி. பட் ஆனால் ஓகே தான். ஆப்டியில் ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆமாம். சில பேர் கால்குலேட்டிவாக இருக்குன்றாங்க, நீங்கள் ஈஸியாக இருக்குன்றீங்க. அதான் கேட்குறேன். எனக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக வந்துச்சு, நான் போட்டுறேன். பட் எனக்கு அந்த ராங் நம்பர்ஸ் தான் கொஞ்சம் பார்த்தோன்னா இது வச்சா. ஆனால் அதில் 2 போட்டு நான் ராங் நம்பர்ஸ் அவ்வளோ. சூப்பர். அதுதான் ஸ்மார்ட் அப்ரோச். 5க்கு 5 போகணுன்ற அவசியம் இல்லை. நம்ம எதெல்லாம் புறக்கி ஸ்மார்ட்டாக போகிறோமோ அப்போ தான் ஜெயிக்க முடியும். இங்கிலீஷ் கொஞ்சம் மாட்ட தான் தோணுச்சு. வாங்க ப்ரோ. எவ்வளோ அட்டெம்ப்ட்? 61. பிகினரா? கிளரிக்கல் லெவல் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுது, SBI clerk. ஓ சூப்பர். நல்ல அட்டெம்ப்டியா? ரீசனிங் எவ்வளோ? ரீசனிங் 20. ஆப்டி இது ஆப்டி மட்டும் வந்து ஒரு 11 to 12 கிட்ட தான் போட முடியுது. அந்த சிம்பிளிஃபிகேஷனில் கொஞ்சம் கால்குலேட்டிவாக டைம் எடுத்துருச்சு.
நீங்கள் அப்போ இன்னும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, அடுத்த எக்ஸாம் தட்டி தூக்கிடலாம். சரிங்களா? எதுவும் ஒரி பண்ணிக்காங்க, நல்ல அட்டெம்ப்ட் தான் ப்ரோ. ஓவராலா அது இருக்கட்டும், உங்களை பார்க்கணும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்து இப்போ தான் சான்ஸ் கிடைச்சிது. ரொம்ப நன்றியா. எவ்வளோ அட்டெம்ப்ட்? 84 போட்டிருக்கேன். ரீசனிங் 35 போட்டேன். 35. ஆப்டி கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு, 23 போட்டேன். 23 நல்ல அட்டெம்ப்ட் தான், இருந்தாலும் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்துச்சு. இங்கிலீஷ் 26 போட்டோம். நல்ல அட்டெம்ப்ட் தான். தேங்க்ஸ்ண்ணா. உங்களால தான் நாங்கள் வந்து இருக்கோம். ஒரு ஹக்குன்னு. தேங்க்ஸ்யா, தேங்க்ஸ். அம்மா எவ்வளோ அட்டெம்ப்ட்? தேங்க்யூம்மா. எவ்வளோ அட்டெம்ப்ட்? 80+. ரீசனிங் 35. ஆப்டி 20+ கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் ஆப்டி எல்லாருமே கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்துச்சுட்டாங்களே, அப்படியா? டிஐயில் வந்து 3 சம் தான் போகிற மாதிரி இருந்தது. மற்றபடி ராங் நம்பர்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்பலாம் கால்குலேட்டிவாக இல்லை. பார்த்தோன்னே ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்ளிகேஷனில் 2 சம் தான் போட்டேன். ஸோ உங்கள் ப்ராக்டிஸை பொறுத்தது, சில பேருக்கு அது கால்குலேட்டிவாக இருந்துச்சு, சில பேருக்கு அது ஈஸியாக இருந்திருக்கு. வேறு யார் எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க? ஐயா இப்படி வாங்க, உள்ளே வந்துருங்க. நல்லா இருக்கேன். எவ்வளோ அட்டெம்ப்ட்? ஐபிபிஎஸ்பிஓ கிளியர் பண்ணேன். தேங்க்யூ. எவ்வளோ அட்டெம்ப்ட்? 87. ரீசனிங் 30 சார். ஆப்டி 25 சார். ரீசனிங்லாம் நம்ம பேசவே தேவையில்லை, அது எல்லாருமே 35 போட்டு வந்துட்டீங்க. இந்த ஆப்டியை மட்டும் பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம். ஆப்டி சார் அதில் 25 போட்டேன். சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் வந்துச்சு, அது போட்டேன். டிஐ போட்டேன். ராங் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் 2 போட்டு அப்ளிகேஷன் 3 போட்டேன். சூப்பர், நல்ல அட்டெம்ப்ட் தான். ரீசனிங்கில் எவ்வளோ அட்டெம்ப்ட்? நன்றி. ரீசனிங்கில் 35. ஆப்டி 20. இங்கிலீஷ் 27. சூப்பர், நல்ல அட்டெம்ப்ட். சரிங்களா? ஓரமாக போயிடுவோம், என்ன கூட்டம் வந்துக்கிட்டே இங்கிட்டு வந்துருங்க. ரீசனிங் எவ்வளோ அட்டெம்ப்ட்? 25. ஆப்டி 20. இங்கிலீஷ் 30. ஓவரால் 75. சூப்பர், நல்ல அட்டெம்ப்ட். போங்க மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரீசனிங் எவ்வளோ அட்டெம்ப்ட்? 34 சார். ஆப்டி 24. இங்கிலீஷ் 25. ஓவராலா 83. ஸோ எல்லாருமே நல்ல அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாருமே கிளியர் பண்ண வாழ்த்துக்கள். மேடம் வாங்க, சும்மா எவ்வளோ அட்டெம்ப்ட்? 75. ரீசனிங் 35. ஆப்டி 20. ஏன் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்துச்சா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே 22, 23 தான் போட்டிருக்காங்க. நல்ல அட்டெம்ப்ட் தான். இங்கிலீஷு 20. சூப்பர். ஓவராலாகவே எல்லாருமே நல்ல அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம நாளைக்கு தான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லுவோம் ஈவினிங். அதில் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறேன். எல்லாமே கேட்டாச்சு. நம்ம இனிமேல் மக்கள் டெஸ்ட் போய் வெளியே அவுட் ஆஃப் த கேமரா பேசுவோம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன் 10 10.